கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை. என்னடி இது? ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, லாஸ்டா வந்து ஒரு சீரிஸ் ஒன்று பண்ணோம்ல, ரிவ்யூ சீரீஸ்னு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாம் ஷவர் லெவல்ல மந்தி சாப்பிட்டோம். மங்களகரமா மந்தியை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கும் அந்த சீரீஸோட எபிசோட் 2 தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுதான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன் காப்பர் ரிலேட்டட்னு. அதில் வந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஸோ அவங்க சொன்னனால மட்டும்தான் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம வந்து காப்பர் ரிலேட்ல போய் அங்க உள்ள எமினி மந்தின்னு ஒரு இது இருக்கு, அதை ட்ரை பண்ண போறோம். மர்க்கா சொல்லு. எமினி மந்தின்னு ஒரு இது இருக்கு, அதை ட்ரை பண்ண போறோம். ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும். நாங்கள் ஒரு ஸ்பாட் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். சப்போஸ் அங்கே மந்தி இருந்தால் அங்கே நாங்கள் மந்தி ட்ரை பண்ணுறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா வீடியோவிலும் மந்தி வராது. ஆனால் இப்போவே மணி வந்து 2:45 ஆயிடுச்சு. இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது இருந்துச்சுன்னா அதோட ரிவ்யூ உங்களுக்கு வரும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா எனக்கு தெரியல. வேற ஏதாவது ஸ்பாட் போய் தான் ட்ரை பண்ணணும். ஸோ கடைசி வீடியோவுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க, பார்த்தாதான் கொஞ்சம் வரும். ஓகேவா? நான் வந்து ரொம்பலாம் எனக்கு வந்து 50,000 பேர் பாருங்க, 60,000 பேர் பாருங்கன்றாலும் சொல்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 பேராவது வீடியோவை பாருங்க. அப்போதான் ஒரு பூஸ்ட் இருக்கும், ஒரு இது இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. சரி, ரொம்ப ஓவராக பேசாமல் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. 3 மணிக்கு சார் 2:45 அந்த மாதிரி சாப்பிட போனோம். சாப்பிட போயிட்டு மணி என்ன தெரியுமா, 8:30 மணி ஆகுது. ஓகே, இன்றைக்கி நாங்கள் போன ஸ்பாட் தான் வந்து காப்பர் எலைட். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் அங்கே சாப்பிட போயிருந்தேன். அது உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்திருக்கும். ஸோ அப்போவே சொல்லியிருந்தேன், இங்கே வந்து எமினி மந்தின்னு ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணலான்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் போய் வாங்க போயிருந்தோம். அதில் வந்து 4 வகையான மந்தி இருந்துச்சு. ஒன்று சிக்கனு, ப்ரானு, ஃபிஷ்ஷு,
அதே மாதிரி மட்டன் மந்தி இருந்துச்சு. சரி, எல்லா இடத்துலையும் யூஸ்வலாக நம்ம சிக்கன் மந்தி தான் வாங்குவோம். அதனால் ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் மந்தியும் சாப்பிட்டு, அதனால் மட்டன் மந்தி வாங்கினேன். ஏன்டா மந்தியே வாங்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னன்னு தெரில, இந்த மாதம் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி மந்தி கிரேவிங்ஸாகவே இருக்குது. நீ போ, நீ வா. சரி, அதனால் மந்தி சாப்பிட போகலான்னு வாங்கினோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் 2 பேருக்கும் சளி ஒரு மாதிரி இருந்தனால ஏதாவது ஒரு சூப் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது தான் நாட்டுக்கோழி சூப்பு. நல்லா காரமாக எதமாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கெபாப்னு ஒன்று வாங்கினோம். அது பேர் சஞ்சனி கபாப்னு ஒன்று. ஆனால் அதோட டேஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் மலாய் டிக்கா கபாப் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லை. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அந்த யமனி மந்தி வாங்கினேன், அதுவும் மட்டனில் வாங்கினேன். அது கரெக்டாக 2%, 4%, 8% வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் 2%க்கு சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருந்தோம். அதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 940 rupees வந்துச்சு. 1000 ரூபாய்க்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எங்களுக்கு என்னமோ டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக மந்தி இருக்கிறத விட இந்த மந்தி வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன், நார்மலாக உள்ள மந்தியில் வந்து பெப்பர் வந்து ஓவராக இருக்காது, பட் ஆனால் இதில் வந்து பெப்பர் அதிகமாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே எமினி மந்தி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு சிமிலராக இருக்கா எதாக இருக்கான்னு. எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கட்டத்துக்கு மேலே சாப்பிட முடியல, மட்டன் நல்லா ஜூஸியாக வெந்துருந்துச்சு. மற்றபடி ரொம்ப ஸ்பெஷல்னால் கேட்டால் அப்படிலாம் கிடையாது, அதுக்கு நார்மல் மந்தியே வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். சரி, அங்கேயே வந்து டெசர்ட் சாப்பிட்லான்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அப்போ என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, இல்லை எனக்கு இப்போ டெசர்ட்லாம் எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு வேணால் ஏதாவது குடிச்சிக்கோங்கன்னு. நான் அப்போ லைம் சோடா மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். சரி, அப்போ மணி கரெக்டாக ஒரு 5-5:30 இருக்குமா. அங்கேருந்து சரி ரைட்டு, அப்புறம் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது ஒய்ஃப் சொன்னாங்க, பல்லாவரத்தில் வந்து ஏதோ ஒரு ஸ்பாட் இருக்குது, ஹனி அண்ட் கேக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே வேணால் போகலாமான்னு. இதுக்கு தான் இந்த பூனை வந்து அங்கே எதுவுமே வேணான்னு சொல்லியிருக்குன்னு அப்போ தான் புரிஞ்சுது. சரி, அங்கே போனால் போகுது நம்ம அந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு தாண்டி ஒரு ஸ்பாட்டில் போய் பார்த்தோம். அங்கே கரெக்டாக போகும்போது மணி ஒரு 6-6:15 ஆயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா செம்ம கூட்டம், உள்ளே வந்து இடம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஆனால் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வீட் ஐட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் மெனுவில் பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக வந்து பர்கரு அது இதுன்னு அது எல்லாமே அவன் வச்சுருக்கான். அந்த மற்ற கடையிலலாம் வச்சுருப்பான்ல, நூடுல்ஸு, பர்கரு, அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தான். சரி ரைட்டு, இங்கே நான் என்னெல்லாம் வாங்கினேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்னமோ இல்லை வாங்கினோம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இதில் என்னெல்லாம் வாங்கினேன்னா ஃபஸ்ட்டு பேஸ்ட்ரி 290 ஒன்று வாங்கினோம். அது வந்து ஒரு மாதிரி ஓரியோ இதை வச்சு இருந்துச்சு, அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு செகண்ட் தேர்ட் இதில் வந்து கொஞ்சம் திகட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாட் அண்ட் பைன் ஒன்று வாங்கினோம், ரவுண்டாக மேலே வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு க்ரொசன் வாங்கினோம், அது வந்து 280ன்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் அங்கே பார்க்கும்போது 180 தான் போட்டிருந்தானுங்க. சரி, மாற்றி போட்டானுங்க போல். ஓகே, இது அதாவது டாட் அண்ட் பை 280யும் க்ரொசன் 180யும் இது இப்படி மாற்றி போட்டாங்க. அங்கே எப்படி இருந்துச்சுன்னா ஓவராலாக டேஸ்ட்டில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் ஏதாவது வந்து கொஞ்சம் இதாக வாங்கியிருக்கணும், காரமாக எதாவது வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஃபுல்லாக ஸ்வீட் அதனால பயங்கரமாக திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இந்த 2 ஸ்பாட் தான் போனோம். இந்த 2 ஸ்பாட்டுமே எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அபோவ் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நீங்களும் வந்து போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து என்ன ட்ரை பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க, நானே யோசிச்சு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஸோ வரட்டா, அமுக டுமுக அமால் டுமால்.